அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறாமல் இருக்கும் விடுபட்ட பெண்களுக்கு விரைவில் வழங்கப்பட உள்ளது. புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்தும் தகுதி இருந்தும் கிடைக்கப்பெறாதவர்கள் வரும் மே 29ஆம் தேதி முதல் விண்ணப்பம் செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த முறை விண்ணப்பங்களை ரேஷன் கடையில் சமர்ப்பிக்க இயலாது. அரசு மாற்று திட்டங்களை செயல்படுத்த உள்ளது. அது பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு மாதந்தோறும் அவர்களின் வங்கி கணக்கிலேயே ரூபாய் 1000 வரவைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது வார தொடக்கத்தில் 1000 ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படுகிறது. முதல் முறையாக திட்டம் அறிவிக்கப்பட்ட போது 1,63,00,000 பேர் விண்ணப்பித்தார்கள். இவர்களில் வருமான வரி கட்டுவோர், வீட்டில் 4 சக்கர வாகனம் வைத்திருப்போர், அரசு ஊழியர்கள் மற்றும் அரசின் பிற உதவித்தொகை பெறுவோர் மற்றும் அதிக வருமானம் உள்ளவர்கள் நிராகரிக்கப்பட்டனர். மீதமுள்ள 1,06,00,000 பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டது. தற்போது 1,14,00,000 பெண்கள் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள். இன்னும் 1,12,00,000 பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்கவில்லை. இந்நிலையில் தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படியே வருகிற மே 29ஆம் தேதி முதல் இந்த உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்று தற்போது தகவல் வெளியாகியுள்ளன. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது. கடந்த முறை மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். எனவே அதற்கான முகாம் தமிழகம் முழுவதும் 29ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து 2 மாதத்திற்குள் அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது. நன்றி, வணக்கம்.